Hi friends, வணக்கம். Welcome back to Tamil Mithran. விஸ்வாசம் படத்துடைய விநியோகஸ்தர் கோட்டபாடி ராஜேஷ் தயாரிக்க இரும்பு திரை படத்துடைய டைரக்டர் PS மித்ரன் டைரக்ஷன் பண்ண சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஹீரோ அப்படிங்கிற படம் தயாராகிட்டு இருக்கு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு சென்னையில் பூஜையோட ஆரம்பிச்சிருக்காங்க. கல்யாணி பிரியதர்சன், இவானா, அர்ஜுன் ஆகியோர் முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா அந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. அதே நேரம் காக்கா முட்டை மணிகண்டனுடைய இணை இயக்குனர் ஆனந்த் அண்ணாமலை அப்படிங்கிறவர் விஜய் தேவரகொண்டா வச்சு டைரக்ஷன் பண்ணுற தெலுங்கு படத்துடைய தலைப்பும் ஹீரோ அப்படின்னு வச்சிருக்கிறதா செய்திகள் வந்துச்சு. மேலும் இந்த தலைப்பு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு 4 தென்னிந்திய மொழிகள்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் படக்குழு குறிப்பிட்டிருந்தாங்க. ஏற்கனவே விஜய் தேவரகொண்டா நடிச்சிருக்கிற டியர் காம்ரேட் திரைப்படம் 4 தென்னிந்திய மொழிகள்லையும் வெளியாக இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது ஹீரோ அப்படிங்கிற தலைப்பு யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற குழப்பம் அடிச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய முக்கியமான ஹீரோக்களில் ஒருத்தரான சிவகார்த்திகேயன் படத்துக்கும் ஆந்திரா தமிழ் அப்படின்னு தென்னிந்திய சினிமாவில் முக்கியமான ஹீரோவாக இருக்கிற விஜய் தேவரகொண்டா படத்துக்கும் தமிழில் ஹீரோ அப்படிங்கிற டைட்டில் எப்படி வழங்கப்பட்டது அப்படிங்கிற குழப்பத்தை பற்றி சிவகார்த்திகேயன் படத்துடைய தயாரிப்பாளர் கோட்டபாடி ராஜேஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹீரோ அப்படிங்கிற டைட்டில் நான் விண்ணப்பிச்சு தயாரிப்பாளர் சங்கம் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்த டைட்டில். அதுக்காக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயலாளர் துரைராஜ் கையெழுத்திட்ட கடிதம் எங்கிட்ட இருக்கு. நாங்கள் கவுன்சிலுடைய விதிமுறைகளின்படியே இந்த தலைப்பை வாங்கியிருக்கிறோம். இதில் முக்கியமான விஷயம், இந்த தலைப்பை எங்களுக்கு முன்னாடி இசையமைப்பாளர் இயக்குனர் SS குமரன் வச்சிருந்தாரு. அவர் கொடுத்த தடையில்லா சான்றுக்கு பிறகுதான் இந்த தலைப்பு எங்ககிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதே தலைப்பை இயக்குனர் மணிகண்டனுடைய ட்ரைபல் ஆர்ட்ஸ் நிறுவனம் கடந்த 2017ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டு அதுக்கப்புறமா அடுத்த வருடம் புதுப்பிச்சிருக்காங்க. அதற்கான ரசீது இயக்குனர் ஆனந்த் அண்ணாமலை கிட்ட இருக்கு. இது குறித்து விஜய் தேவரகொண்டா படத்துடைய இயக்குனர் ஆனந்த் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் புதுப்பிச்சிருக்கும் போது அதை எப்படி மற்றவங்க கிட்ட இருக்கும், எங்ககிட்ட தலைப்பு இருக்கும் பட்சத்தில் தானே நாங்கள் ரினிவலே பண்ண முடியும். ரெஜிஸ்டர் பண்ணும்போதும் ரினிவல் பண்ணும்போதும் கொடுக்கப்பட்ட அத்தனை சான்றுகளும் எங்கள்கிட்ட இருக்கு. இது பற்றி மேலும் தயாரிப்பாளர் சங்கத்திட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. இதற்கிடையே தயாரிப்பாளர் ராஜேஷ் சொன்ன இயக்குனரும் தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினருமான SS குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வச்சிருந்த ஒரு அப்பா மகன் கதைக்கு ஹீரோ அப்படிங்கிற டைட்டில் போன வருஷமே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தேன். இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் மித்ரன் படத்துக்கு இந்த டைட்டில் வைக்கிறதுக்காக என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. நான் என்னுடைய கதைக்காக இருக்கிற டைட்டில் எப்படி தர்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு 3 மாதம் அந்த படக்குழு என்னை பின்தொடர என்னுடைய பட வேலைகளும் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அந்த தலைப்பை KJR நிறுவனத்துக்கு மாற்றி கொடுக்க நான் சம்மதம் தெரிவித்தேன். அதற்கான NOC லெட்டரை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கடந்த ஜனவரி மாதம் கொடுத்துருக்கிறேன். இதையடுத்து சிவகார்த்திகேயன் டீம் இதை பதிவு செஞ்சுருக்காங்க. பிப்ரவரி மாதம் நடந்த செயற்குழு கூட்டத்தில் தான் இந்த தலைப்பு சிவகார்த்திகேயன் படத்துக்கு ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. படத்துடைய டைட்டிலை தயாரிப்பாளர் சங்கத்தில் ஃபஸ்ட்டு விண்ணப்பிக்கணும். அந்த டைட்டில் வேற ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒதுக்கப்படலை அப்படின்னா விண்ணப்பித்த தயாரிப்பாளர்கள் தருவாங்க. தரவுகள் எல்லாத்தையும் சரிபார்த்து செயற்குழு கூட்டத்தில் வச்சு இறுதியாக தயாரிப்பாளர் சங்க தலைவர் அல்லது செயலாளர் கையெழுத்திட்டு தருவாங்க. அப்படி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் முறைப்படி ஹீரோ டைட்டில் பதிவு பண்ணி அதற்கான கவுன்சிலுடைய அங்கீகார கடிதத்தையும் கையில் வச்சுட்டு இருக்காங்க சிவகார்த்திகேயன் தரப்பு. தேவரகொண்டா தரப்போ கவுன்சிலுடைய ரசீதை மட்டுமே வச்சுக்கிட்டு ஹீரோ தலைப்பு தங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே ஹீரோ டைட்டில் சிவகார்த்திகேயனுக்கு தான் முறைப்படி சொந்தமானது. தேவரகொண்டா படத்துக்கு வேணும்னா ரியல் ஹீரோ அப்படின்னு டைட்டில் வச்சுக்கிட்டோம். அதே சமயம் தெலுங்குல ஹீரோ அப்படின்னு கூட டைட்டில் பயன்படுத்திக்கிட்டோம். தமிழில் மட்டும் ரியல் ஹீரோ அப்படின்னு டைட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு யோசனை சொல்லியிருக்காங்களாமா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்.